காஞ்சிபுரம் மாவட்டம் கோவூரில் நடைபெறும் சமத்துவ பொங்கல் விழாவில் திமுக செயல் தலைவர் மு.க.ஸ்டாலின் கலந்து கொண்டுள்ளார். அந்த காட்சிகளை நேரலையில் பார்க்கலாம். ரகுவரன், தற்போது சமத்துவ பொங்கல் நடைபெற்று வருகிறது, அதனுடைய விவரங்கள் என்ன? ரகுவரன், திமுக சார்பில் தற்போது சமத்துவ பொங்கல் நடைபெற்று வருகிறது. அதில் யார் யாரெல்லாம் கலந்து கொண்டிருக்கிறார்கள்? திமுக சார்பாக சமத்துவ பொங்கல் காஞ்சிபுரம் வடக்கு மாவட்டத்தில் கோவூர் என்ற கிராமத்தில் கொண்டாடப்படுகிறது. வருடம் திமுகவின் சார்பாக சமத்துவ பொங்கல் கொண்டாடப்படும். சென்ற வருடம் திமுகவினுடைய செயல் தலைவர் அவர்களுடைய கொளத்தூர் தொகுதியிலே இந்த சமத்துவ பொங்கலானது கொண்டாடப்பட்டது. இந்த வருடம் தற்போது இந்த காஞ்சிபுரம் மாவட்டம் கோவூர் கிராமத்திலே இந்த சமத்துவ பொங்கல் கொண்டாடப்படுகிறது. திமுகவினுடைய செயல் தலைவராக ஸ்டாலின் அவர்கள் பொறுப்பேற்று முதல் நிகழ்வு இது என்பதால் அவருக்கு சிறப்பான வரவேற்புகள் கொடுக்கப்பட்டது. கிட்டத்தட்ட கிண்டியிலிருந்தே அவருக்கு வரவேற்புகள் கொடுக்கப்பட்டது. அது மட்டும் இல்லாமல் தமிழக கலாச்சார நிகழ்வுகளும் இங்கே நடைபெற்றுக் கொண்டிருப்பதை நம்மால் பார்க்க முடிகிறது. அது மட்டும் இல்லாமல் திமுகவினுடைய செயல் தலைவர் அவர்கள் அவர்கள் குடும்பத்துடன் இந்த நிகழ்வில் பங்கேற்றிருக்கிறார். ரகுவரன், இந்த சமத்துவ பொங்கல் திருவிழாவில் வேறு என்னென்ன நிகழ்ச்சிகளுக்கெல்லாம் ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கிறது? அதாவது இந்த திமுகவின் சார்பாக வருடம் சமத்துவ பொங்கலானது கொண்டாடப்படும். இதுல பாத்தீங்கன்னா தற்போது மயிலாட்டம், ஒயிலாட்டம், தற்போது குதிரையாட்டம், குதிரை ஆட்டமானது நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. அது மட்டும் கரகாட்டம் போன்றவைகளும் நடைபெற்றுக் கொண்டிருப்பதை நம்மால் பார்க்க முடிகிறது. மேலும் ஆடல் பாடல் நிகழ்ச்சிகளும் தமிழகத்தினுடைய கலாச்சாரத்தை போற்றும் வகையில் கலாச்சார நிகழ்வுகளும் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. இது திமுகவினுடைய செயல் தலைவர் அவர்கள் தங்கள் குடும்பத்துடன் பங்கேற்றிருப்பதை பார்க்க முடிகிறது. அவருடைய பேர குழந்தைகளுடன் வந்து இந்த பொங்கல் விழாவை அவர் துவங்கி வைத்தார். மேலும் இந்த நிகழ்வு தற்போது பொய்க்காரி சிறை போன்ற அனைத்து நிகழ்வுகளும் நடைபெற்றுக் கொண்டிருப்பதை நம்மால் பார்க்க முடிகிறது. காயத்ரி, திமுக சார்பில் நடைபெற்று வரும் சமத்துவ பொங்கல் திருவிழா குறித்த தகவல்களை வழங்கியமைக்காக நன்றி ரகுவரன்.